எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தாண்டா லட்சியம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்னா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சென்னா மசாலா எப்படி பண்ண போகிறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கிட்ட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சென்னா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் மிதமான சூடு இருக்கணும். இப்போ எண்ணெய் மிதமான சூடாயிருச்சு. இந்த நேரத்தில் நான் 3 பெரிய வெங்காயத்தை பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம இதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க தான் போகிறோம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு அதையும் வெங்காயத்தோடு போட்டுருங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கடையிலலாம் சென்னா மசாலா கிரேவி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி எதுக்கு நம்ம ஊற்றுறோன்னா மசாலா கரிஞ்சிராமல் இருக்கிறதுக்காண்டி. வெங்காயம் மசாலா ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை போட்டுருங்க. போட்டுட்டு அதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக மேங்கோ பவுடர் கூட சேர்த்துக்கலாம். மேங்கோ பவுடர் சேர்த்தா நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போடணும். சூடாக இருக்கும்போது போட்டால் தெரிச்சிரும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம மசாலா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி. இதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், இது கூட 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை போட்டுருங்க. மசாலாவை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் காளான் மசால் பூரி பானிபூரி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வெள்ளை சுண்டைக்கலையை போட்டுடலாம். ஆல்ரெடி நான் வெள்ளை சுண்டலை ஓவர் நைட் ஊற வச்சு 5 விசிலுக்கு வச்சு எடுத்திருக்கேன். வேக வச்ச தண்ணியை கீழே கொட்டிடாதீங்க, அதில் தான் எல்லா சத்தும் இருக்குது. அதையும் சேர்த்துக்கோங்க. வெள்ளை சுண்டலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். சென்னா மசாலாவை பூரி, சப்பாத்தி, தோசை இது கூட வச்சு சாப்பிடும் போது அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம சுண்டலை இப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்காது, அதனால மேஷரை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. நான் உடன் மேஷர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட மேஷர் இல்லைன்னா நீங்கள் கிளாஸை வச்சு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும் போது சென்னா மசாலா நல்லா திக்காக இருக்கும், இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபுல்லாக நம்ம மேஷ் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் தான் பண்ணணும். இப்போ நம்ம சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி போட்டு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வீணாமுதம் உண்டாகட்டும்.